வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திங்க் ப்ளஸ் ஒன் சேனல். இன்னைக்கு 1.6ல் 15th சம் அண்ட் த எண்ட் ஆஃப் த யூனிட் இதோட சாப்டர் 1 வந்து நமக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப் ரெப்ரசன்ஸ் அ ஃபங்க்ஷன் விச் இஸ், அது என்ன ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஃபங்க்ஷன், பட் என்ன ஃபங்க்ஷன்? லீனியர், கியூபிக், ரெசிப்ரோக்கல், குவாட்ரட்டிக். இந்த நாளில் எதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிவன் கண்டிஷன் எடுத்து எழுதியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாஸ் என்னன்னு தெரியணும். அப்போ தான் கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3, அதாவது ஏக்கும் பிக்கும் சமமாக நீங்கள் ஸ்கொயர் போடணும். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் பி போட்டிங்கன்னா அடுத்து ஏபி ஸ்கொயர் போடணும். அதே மாதிரி இங்கே பினா சென்டரில் இருக்க அந்த ரெண்டு டேர்முக்கு மட்டும் மைனஸ் போடணும்னு நினச்சிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஏ வரனால ஏ ஸ்கொயர், அடுத்து பி வரனால பி ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளியராக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கா? எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுனா என்ன? ஏ ப்ளஸ் பின்னு அர்த்தம். ஸோ அங்கே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் கியூபு, அடுத்து பி இருக்கிற இடத்துல 1 கியூபு, 3 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் போட்டுட்டேன், பி இருக்கிற இடத்துல 1 போட்டுட்டேன். அகெயின் 3 எழுதியாச்சு. ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ், பி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 1 ஸ்கொயர் போட்டுட்டேன். ஓகேவா? சால்வ் பண்ணணும். எக்ஸ் கியூப் 1 கியூபோட வேல்யூ 1. ஸோ 3 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 ஸ்கொயர்னா 3x. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நான் முடிச்சிட்டேன். அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப் கண்டுபிடிக்கணுமா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப் இங்கே பார்க்குறேன். எக்ஸை தான் வந்து நான் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ ஏ கியூப்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 த ஹோல் கியூப்னா எனக்கு என்ன வேல்யூ வரும்? 1 தான் கிடைக்கும். ஓகேவா? மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், பி இருக்கிற இடத்துல 1, அதாவது இந்த டேர்ம் எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்து அப்படியே இந்த டேர்ம் எனக்கு மைனஸ் ஆகுதா? அப்போது இந்த டேர்ம் எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே டேர்மை நான் இந்த இடத்துல மைனஸ் போட்டு எழுதிக்கிறேன். அடுத்து சேம் 3x. நீங்கள் ஒவ்வொரு தடவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப ஈஸி. அப்படியே இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் மாற்றிட்டிங்கன்னா போதும். சைன் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப். டைரெக்டாக கொண்டு வந்து ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். இந்த வேல்யூ மைனஸ் கொண்டு போய் இந்த ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 3x வந்து 3x. இப்போது இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் கியூப் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் இங்கே 3x இருக்குது, இங்கே மைனஸ் 3x இருக்குது, அதை கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் டேர்மை நான் எடுத்து எழுதுகிறேன். 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர், அடுத்து 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர். அதை வந்து கன்சால்டேட் பண்ணிங்கன்னா 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2. இதை பார்க்கறதுக்கு என்னவா இருக்குது? எனக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போ எனக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். புரியுதா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இது வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட்டோட ஒரு பவரோட வந்திருக்கா? ஸோ இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அல்ஜிப்ராவில் படிச்சிருப்போம் இல்லையா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் வச்சு பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வச்சு வந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஆப்ஷன் டி வந்து எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். யூனிட் 1 எக்ஸசைஸை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.